வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் பாடல் எண் 1238. நான் என்பது அறிவு சிவம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். ஆன்மீக துறையினிலே அறிவு உயர் பண்பில் அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகி நான் என்பது அறிவென்றும் அறிவே சிவம் என்றும் நல்ல ஒளி உணர்வாளர் நன்றி உள்ளவராகவும் தான் தனது எனும் முனைப்பு பேராசை சினம் தணிந்துவிடும் அழுக்காறு அறவே விலகிப்போம் வான்காந்தம் உடல் காந்தம் மதித்து அறம் ஆற்ற வல்லமையும் வள வாழ்வும் சித்தியாகும் அறிவீர். வாழ்க வளமுடன். ஆன்மீக துறையினிலே அறிவை உயர்த்தி கொள்ளவர்கள் பண்பில் உயர்ந்து அதை காட்ட நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை அவர்களுடைய குண இயல்பை சிந்தித்தால் அவர்கள் உணர்ந்த அந்த அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக மலர்ந்தபோது அவர்களே அன்பாக இறை உணர்வும் அறநெறியும் பெற்றவர்களாக மாறும்போது நான் என்பதும் அறிவு என்பதுவும் சிவம் என்பதுவும் அனைத்தும் இறை சொரூபம்தான் என்று அருள் ஒளியாக பிரகாசிப்பார்கள். அவற்றை உள்ளுணர்வாக்கி கொண்டு நன்றி உணர்வுடன் அவர்கள் நடந்து ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பை தவிர்த்து தான் தனது என்ற அந்த முனைப்பை நீக்கும் போது பேராசை சினம் என்ற 6 தீய குணங்கள் மறைந்து நற்குணமாக மாறக்கூடியவர்களாக அவர்கள் மாறும்போது வான்காந்தமாக குடிய கரைந்த இறைவன் உடல் காந்தமாக மாற்றம் பெற்றதால் அவர்கள் அனைவருக்கும் மதிப்பளிப்பவர்களாகவும் மதித்து நடப்பவர்களாகவும் இறை உணர்வாளர்களாகவும் அறநெறியில் திளைப்பவர்களாகவும் வல்லமை உடையவர்களாகவும் வளவாழ்வை பெற்றவர்களாகவும் அனைத்து சித்திகளும் பெற்றவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதை நாம் உணரும் போது 6 தீய குணங்களை அறவே அழித்த அந்த அறிவு 6 நற்குணங்களை பெற்ற அறிவாக அறிவே 6 குணங்களாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வதாக இக்கவி குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.